இயேசு நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கத்த நம்மோடு இடைப்படுவாரா. கத்த நாம ஸ்தோத்திரம். வேளையில ஒரு முக்கியமான ஒரு டாபிக் நம்ம பார்க்க போறோம். உலகத்திலே ஒரு விசேஷம், ஒரு பொக்கிஷம்னு சொல்லணும்னா இந்த வேத வசனம் தான். அந்த வேத வசனத்துல தான் ஜீவனு உலகமே இருக்குது. இந்த வசனத்துக்கு தான் ரொம்ப முக்கியம். இந்த வானம் ஒரு விதத்துல இந்த வசனமே அழிச்சிடணும், வசனமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வால்டர்னு ஒரு ஆள், அந்த ஆள் என்ன பண்ணுச்சுன்னா, வசனம் இருக்கக்கூடாது, நான் கோடி கோடியை சம்பாரிச்சு வச்சிருக்கிறேன், இந்த பணத்தெல்லாம் ஒரு காரியத்துக்கு செலவழிக்க விரும்புறேன், அது என்னத்துக்குன்னா இந்த பைபிளே இருக்கக்கூடாது, கிறிஸ்துவ மதமே இருக்கக்கூடாது, எல்லாம் போயிடணும்னா அதுக்கு நான் எவ்வளவு பண்ணா கோடி கோடி பணம் செலவு பண்ணுறதுக்கு ஆயத்தமாக்குறேன். அப்போ பெரிய பெரிய ஆட்கள்லாம் சேர்த்து அவங்களெல்லாம் கூப்பிட்டு இதுக்கு ஆலோசனை சொல்லுங்க, நான் செய்யறதுக்கு பணம் செலவு பண்ணி ரெடியாகிறேன், ஆனா இதுக்கு ஆலோசனை சொல்லுங்க கேட்டா ஒருத்தர் எதுவும் சொன்னாங்க. இதெல்லாம் என்ன ஒத்து வரல. ஒருத்தர் சொன்னாராம், நீங்க என்ன பண்ணுன்னா இயேசு கிறிஸ்து மாதிரி கையில காலில் எல்லாம் ஆணிங்க அடிக்க போடணும், தலை முள்முடி போடணும். ஓ ரைட், அது கூட அப்படியே சாவச்சிருவாங்க, அது கூட ரைட்டுன்றாரு. அப்புறம் என்னன்னா அடக்கம் மட்டும் பண்ணிட்டோம். அப்புறம் என்னன்னா 3வது நாள் உயிரோட எழுச்சணும் இயேசு போலன்னு சொன்னா, ஐயோ அது மட்டும் முடியாது, மிச்செல்லாம் செய்யலாம், பணம் செலவு பண்ணி இந்த காரியம் எல்லாம் நான் படுத்துக்க ரெடியாக்குறேன், அது மட்டும் முடியாதுன்னா அப்ப என்ன பண்றது சொல்லி அந்த ஆள் போய் விட்டார், அந்த வால்டர். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, அந்த வால்டரு ஒரு நாள் இறந்துட்டார். இறந்த பிறகு என்ன ஆச்சுன்னா, அவர் வால்டர் வீட்டை வாங்கி ஒரு பெரிய பைபிள் பிரிண்டிங் ஹவுஸ் ஆகிட்டான். எல்லா லாங்குவேஜிலும் பைபிள் பிரிண்ட் பண்ணி வேர்ல்டு லெவல்ல போகுது. பைபிள் தான் அதிகமா பிரிண்ட் ஆகிற ஒரு புஸ்தகம். அது யார் அழிக்கணும்னு நினைச்சானா அவன் சேர்த்து போயிட்டு அழிஞ்சு போயிட்டான். அவன் வீடு எனக்கு பைபிள் பிரிண்டிங் ஹவுஸா இருக்குது. நான் எதுக்காக இதை சொல்றேன்னா, உண்மையாவே வசனம் அவ்வளவு வல்லம் உள்ளது. இந்த வசனத்தை நம்ம கேட்குது ஒரு பாக்கியம். பாருங்க, வசனம் சொல்றதுன்னா மத்தேயு 13:9 கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன். எதை கேட்கணும்? வசனம் கேட்கறது ரொம்ப முக்கியமானது. அடுத்தபடியா பார்க்கும்போது லூக்கா 15:1 ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். இயேசு உலகத்தில் சுற்றி தெரிந்த நாட்கள்ல அவர் முக்கியமா செய்த காரியம் ஒண்ணு என்னன்னா, வசனத்தை தெரிஞ்சு வசனம் சொல்லுவாரு. அது ஆயக்காரங்களோ பாவிங்களோ வேத பாருங்களோ ஜனங்களோ எல்லாம் ஓடி வந்து வசனத்தை கேட்பாங்க. அது ரொம்ப எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமா இருந்தது. அடுத்தது மத்தேயு 12:39 அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத உபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம் இன்றி வேற அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. பாருங்க, வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த வசனத்துக்கு முக்கியத்துவம், வசனத்துல அவ்வளவு வல்லம் இருக்குது. நான் படிச்ச வசனம் படி பார்க்கும்போது யோனா ஒரு தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசி என்ன பண்றாருன்னா, இவரை பற்றி இயேசுவே சொல்லியிருக்கிறார். அதே 12:40 யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்று இருந்ததே போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்திலே இருப்பார். அதுல மத்தேயு 12:41 யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தான் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து இன்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். யோனா என்ற தீர்க்கதரிசி சொன்னார், கர்த்தரில் போய் இந்த நினிவே என்ற பட்டணம் இருக்குது, இந்த நினிவே பட்டணம் பயங்கர பாவம் செய்யறாங்க, இந்த பாவம் பரலோகத்துக்கு எட்டிடுச்சு, அதனால அவங்க அழிச்சிடுறேன், ஆனா அவங்க அழியக்கூடாது, நீ போய் என்ன பண்ணு, பிரசங்கம் பண்ணு, அவங்க மனம் திரும்பினா அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படுவாங்கன்னு சொன்னா, இந்த தீர்க்கதரிசனம் சொன்னா போக மாட்டேன், நான் நினிவேக்கு போக மாட்டேன், தர்ஷீசுக்கு டிக்கெட் வாங்கி கப்பல்ல போயிட்டாரு. அந்த கப்பல் போனா கர்த்தர் வல்லம் உள்ள தேவன் இல்லையா, அவருக்கு தப்பிச்சுக்குன்னு எங்க போக முடியும்? சும்மா பயங்கரமான காத்து புயல், அப்படியே அந்த கப்பலே உடஞ்சு போற அளவுக்கு வந்துச்சு. என்ன ஏதுன்னு பார்த்தா சீட்டு போட்டா யோனா மேல் தான் இருக்குது. அப்ப என்ன ஏதுன்னா, நான் இந்த மாதிரி கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன், வானத்தின் பூமியை சமுத்திரத்தை உண்டாக்குன தேவனுடைய தீர்க்கதரிசி, அவர் சொன்னது கேட்காத நான் போனதெல்லாம் அப்படி ஆச்சுன்னு என்ன செய்யுதுன்னு கேட்கறாங்க. அது யார்? கப்பல் இருக்கிற ஆட்கள். அப்ப என்ன நடந்துச்சுன்னா,
என்னை தூக்கி சமுத்திரத்தில் போட்டுருமான்ட்டார். அவரை தூக்கி சமுத்திரத்தை போட்டால் அந்த கப்பல் அந்த புயல் எல்லாமே அடங்கி போச்சு. அப்போ அவர் கப்பல் புயல்லாம் அடங்கி அது அமைதலாயிடுச்சு. அந்த யோனா விழுங்கிறதுக்கு ஒரு மீன் ஆயத்தப்படுத்திருந்தார், திமிங்கலத்தை. அது விழுங்கிடுச்சு. 3 நாள் இரவும் பகல வயிற்றுல இருந்தாரு. அப்புறமா அந்த மீன் வயிற்றுல முட்டி போட்டு ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்தாரு. அப்போ நான் செய்கிறேன் ஐயா, நான் சொல்றேன் ஐயா, போய் நினைவு இல்லைன்னா எடுத்து அதில் போய் கக்கிச்சு அது மீன். அங்கே போய் பிரசங்கம் பண்ணான். அவன் பிரசங்கம் பண்ண வசனத்தை கேட்டு அவ்வளோ பயங்கரமான பாவம் செய்த மக்கள்லாம் மணந்துருங்க. இப்போ எதுக்காக சொல்றேன்னா, இந்த வசனத்துக்கு அவ்வளோ வல்லவன். நீ எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கோர பாவியாக இருந்தாலும் சரி, இந்த வசனத்தை கேட்கறதுனால பாவம் மன்னிப்பு கிடைக்கும். இன்னைக்கு ஐயோ என்னால் முடியலையே, இந்த பாவக்கட்டில் இருந்து வெளியில வர முடியலையே சொல்லி ஜனங்க அப்படியே வேதனைப்படுறாங்க. வேதனைப்பட்டு எப்படி அதுலேருந்து வெளியில வருதுன்னு தெரிய முடியாது தவிக்கிறாங்க. ஒரே ஒரு வழி, நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன்றார். இப்போ இயேசுனுடைய வசனத்தை கேட்டாலே பாவ மன்னிப்பு கிடைக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். 2வது, இந்த லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதற்கு சீமோன், ஐயரே, முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். பேதுரு மீன் பிடிக்கிறவர். அவர் போய் ராத்திரி எல்லாம் தேடிடும், அலை போட்டு 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 பார்த்து ஒரு மீன் கூட கிடைக்கல. அந்த இடத்துல இயேசு காலையில் போறாரு. போனதும் அங்கே பேதுருடைய 2 படகு இருக்குது. சொல்றாரு, யாருக்கு படகு? எந்த சரி படவில் நான் பிரசங்கம் பண்ண, சரி ஏறுமான்னு. அந்த படவுல ஏறி கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பிரசங்கம் பண்றாரு. படவுலேருந்து பிரசங்கம் பண்றாரு ஜனங்களுக்கு. இப்போ படவுலேருந்து ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணும்போது, அப்போ அந்த பிரசங்கம் எல்லாம் முடிகிறவர்களும் எல்லாரும் கேட்டாங்க, ஜனங்கள்லாம் கேட்டாங்க. இதுல பேதுருவும் கேட்டார். பேதுரும் கேட்ட பிறகு கர்த்தர் சொன்னாரு, படகு கொஞ்ச நேரம் கொடுத்தாங்க, அது கூட பிரதிபலன் கொடுக்குறாரு. ஆண்டவருக்கு நீங்க எதனா கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது வீணா போகாது. அதுக்கு ஏற்ற பிரதிபலனை கர்த்தர் கொடுப்பாரு. அப்போ சொன்னாரு, நீ ஒன்றும் இல்லைப்பா, நீ என்ன பண்ணு, வலையை ஆழத்துல போடு, மீன் பிடின்றார். ஐயோ, அதுக்கு இரவெல்லாம் போட்டா ஒரு மீனும் கிடைக்காது. இரவல் தான் மீன் விழும் வலையில, பகல்ல விழவே விழாது. இந்த பகல்ல போச்சேன்னா எப்படி? நான் ஒரு வாரம் சொன்னாரு, ஒன்றும் இல்லை, நான் என்ன பண்றேன், உங்க வார்த்தையின்படி நான் போடுறேன், உங்க வார்த்தையின்படி நான் வலைய போடுறேன்னு சொன்னார். போட்டா என்ன நடந்துச்சுன்னா, வலை கிழிகிற அளவு மீன் வந்துடுச்சு. பக்கத்து படகுல இருக்கிறவங்க செய்கை காட்டி வர சொல்லி, அப்புறம் என்ன பண்ணாருன்னா, இதுல எடுங்க, இந்த படம் மீனெல்லாம் கொட்டுங்கன்னா 2 படகு அமிழத்தக்கதான மீன் கட்டிச்சு. இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம கர்த்தரோட அவங்க வார்த்தைக்கு நம்பினான். யாரு? சீமோன் பேதுரு. அதனால அவ்வளோ ஆசீர்வாதம் வந்துச்சு. கர்த்தர் வசனத்தை நான் படிக்கிறது மட்டும் இல்லை, கேட்கறது மட்டும் இல்லை, அந்த வசனத்தை நீங்க நம்புவீங்கன்னா கண்டிப்பா ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு காத்திருக்குது. அதனால நீங்க கண்டிப்பா வசனத்தை படிக்கணும். உங்ககிட்ட பைபிள் இல்லைன்னா கூட ஒரு பைபிள் வாங்கி என்ன பண்ணலாம், படிக்கலாம். படிக்கும் போது படிச்சு அந்த வசனத்தை நம்பும் போது, அந்த வசனத்தை நம்ம கேட்கும் போது, வசனம் நம்பும் போது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஒரு காரியம் எனக்கு ஒரு சாட்சி ஞாபகம் வருது. ஒரு குடும்பம் பயங்கர பக்தி வருது, பக்தி, அவங்க இந்து பக்தி. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பணமும் நல்ல பணம் இருந்துச்சு. 2 பேரும் என்ன பண்ணாங்க, எத்தனை சாமி எவ்வளோ கும்பிடணுமோ, எவ்வளோ என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செய்து வந்தாங்க. திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்கு ஏதோ வியாதி ஒரு பக்கம், வறுமை ஒரு பக்கம் ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. 2 பேரும் பிளான் போட்டு எப்படியாவது தற்கொலை பண்ணி செத்தணும்னு நினைச்சாங்க. தற்கொலை பண்ணி சாகணும்னு நினைச்சதும், அந்த நாள்ல யாரோ இந்த புதிய ஏற்பாடு ஃப்ரீயா கொடுப்பாங்க. அதை கொடுத்தது வாங்கி அப்படி போட்டுக்கிறாங்க வீட்டில். அப்படி போட்டு இருந்தா அது என்னடா பொழுது போலன்னு அந்த அம்மா என்ன பண்ணுச்சா, அந்த பைபிள் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டான். சின்ன பைபிள், நியூ டெஸ்ட்மென்ட். படிக்க 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 அவ்வளோ மனசு வேதனை, தற்கொலை பண்ணி சாகணுன்ற எண்ணமே போயிட்டு ஒரு பெரிய சமாதானம், சந்தோஷம், பாவ மன்னிப்பு எல்லாமே கட்டிச்சு. அப்போ அவங்க வீட்டுக்கார பார்த்தாரான், இது நான் இட்ட படிக்கிறேன்னு கேட்கல, உனக்கு சமாதானம் வச்சேன், நான் கூட படிக்கிறேன்னு சொல்லிட்டு. இது எங்க நடந்துச்சுன்னா, திருப்பதியில நடந்த சம்பவம். அவர் சொன்னாராம், இந்த மாதிரி தமிழ் படிச்சவங்க ஏதோ படிச்சுக்கிறாங்க, எனக்கு ஒரு பைபிளும், அவர் தெலுங்குல ஒரு பைபிள் வாங்கி அவர் படிக்க ஆரம்பிச்சாரு. 2 பேரும் படிக்க 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 உள்ளத்துல ஒரு பெரிய சமாதானம், ஒரு சந்தோஷம், பாவ மன்னிப்பு நிச்சயம், கடன் தொழிலெல்லாம் மாறிடுச்சு. சமாதானமா சந்தோஷமா எனக்கு சாட்சியா ஜீவிக்கிறாங்க. வசனத்துல அவ்வளவு வல்லம் இருக்குது. அதனால வசனத்தை என்ன பண்ணணும், நம்ம வசனத்தை கேட்கணும், படிக்கணும்.
அதை நம்ம கடைபிடிக்கணும். அப்போ கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்வார். 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அவர் புறப்பட்டு போகிறது ஜனங்கள் கண்டார்கள். அவரை அறிந்த அநேகர் சகல பட்டணங்களிலும் இருந்து கால்நடையாய் அவ்விடத்திற்கு ஓடி அவர்களுக்கு முன்னே அங்கே சேர்ந்து அவரிடத்திலே கூடி வந்தார்கள். அதில் 34ஆம் வசனம். இயேசு கரையிலே வந்து அநேக ஜனங்களையும் கண்டு அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியினால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார்கள். இப்போ வசனத்தை என்ன பண்றாங்க? பிரசங்கம் பண்றாங்க. பிரசங்கம் பண்ணும்போது இயேசு என்ன நடந்துச்சுன்னா 3 நாள் வசனம் கேட்டுனே இருக்கிறாங்க. 3 நாள் வசனம் கேட்கும்போது என்ன நடந்துச்சுன்னா சாப்பாடே இல்லை. எங்க வனாந்தரத்துல பிரசங்கம் பண்ற ஜனங்க வசனம் சொல்ல சொல்ல கேட்டுனே இருக்கிறாங்க. பசியை பற்றி அவங்க நினைக்கவே இல்லை. அப்போ சொன்னார், எப்படி இவ்வளோ பசியாகுங்க, ஜனங்க சோர்ந்து போயிடுவாங்களே, எங்கன்னா ஆகாரம் வாங்கிட்டு கொடுங்கண்ணா. எவ்வளோ 200 பணத்துக்கு வாங்கினா கூட கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா இவ்வளோ பேருக்கு பத்தாதுன்னாரு. ஏங்கன்னா ஆண்கள் மட்டுமே என்ன பண்ண 5000 பேருக்கு இருக்காங்க, அதில் பெண்கள் வேற குழந்தைங்க வேற, இது ஆகவே ஆகாதுன்னா அப்போ எங்கே இருக்குது? என்ன பாருன்னா, ஒரு பையன்கிட்ட 5 ரொட்டி 2 மீன் அவங்க அம்மா கட்டி கொடுத்துக்கிறாங்க. அவன் சாப்பிடாத பத்திரமா 3 நாள் அவனை வசனம் கேட்டுனான். என்கிட்ட இருக்குதுன்னு எடுத்து கொடுத்தான். அதை கொண்டாந்துதான் அவர் கையில் கொடுத்தா அதை வாங்கி ஆசீர்வதிச்சு விட்டு கொடுங்கன்னு எல்லாம் லைன் 50 பேரை உட்கார வச்சு பங்கிட்டா எல்லாம் திருப்தியாக சாப்பிட்டு என்னது ஒரு 12 கூட மீதம் எடுத்தாங்க. பாருங்க, வசனத்தை கேட்கும் போதே உனக்கு ஆசீர்வாதம்லாம் வருது. வசனத்தை கேட்கும் போது உங்கள் தேவையெல்லாம் சந்திக்கப்படும். நீங்கள் அதில் திருப்தி அடைகிறதுபடி கர்த்தர் செய்வார். அதனால் இன்னத்துக்கு பைபிள் படிங்க யோசிக்காதீங்க. பைபிள் படிங்க, டெய்லி பைபிள் படிங்க. எவ்வளோ நேரம் பைபிள் படிக்கிறீங்களோ அவ்வளோ ஆசீர்வாதம். அதனால் இது சொல்கிறதெல்லாம் கட்டுக்கிறதுல எல்லாமே நடந்த சம்பவங்க தான். அடுத்தபடியாக பாருங்க, லூக்கா 8ஆம் அதிகாரம் 20-21. அப்பொழுது உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மை பார்க்க வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள். அதற்கு அவர், தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவளே எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமாய் இருக்கிறார்கள் என்றார். இயேசு பிரசவம் பண்ணிங்கிறாரு. அந்த நேரத்தில் அவங்களுடைய சொந்தக்காரங்க சகோதரர் என்ன பண்ணுறாங்க, தாயார் சகோதரர் வராங்க. வந்துட்டு நிற்கிறாங்க வெளியே. கூட்டம் நிறைய இதுக்குள்ளே போக முடியல. உடனே இந்த மாதிரி உங்கள் அம்மாவும் சகோதரெலாம் நிற்கிறாங்க, உங்களை பார்க்கணுன்னா. அப்போ அப்படியா இரு நான் போய் பார்க்கணுன்ட்டு விட்டுட்டு ஓடுவான்னு நினச்சாங்க. அவரு என்ன சொல்லிட்டாரு? ஒரே வார்த்தை சொல்லிட்டார், நான் தேவனுடைய வசனத்தை கேட்டு அதனுடைய செய்கிறது தான் எனக்கு தாய் எனக்கு சகோதரரே. வசனத்துக்கு அவ்வளோ முக்கியம். இப்போ வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கும்போது நம்ம அவருக்கு சொந்தக்கு தாய் ஆகவும் அவருக்கு சகோதரிகளாக மாறிப்போம். வசனத்துக்கு அவ்வளோ முக்கியம் இருக்குது பாருங்க. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல 2 வருட காலம் இப்படி நடந்ததுனாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கரும் ஆகிய எல்லோரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். 19:11 பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா, வசனத்தை பிரசங்கம் பண்றாங்க. இந்த வசனத்தை ஆசியாவில் பிரசங்கம் பண்ணும்போது யூதரு கிரேக்கர் எல்லாரும் வசனத்தை கேட்குறாங்க. கேட்டுட்ட பிறகு என்ன நடந்துச்சு? அதுக்கு அடுத்தது என்ன நடந்துச்சுன்னா, பவுலின் கையினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார். அவருடைய பெல்ட்டு, அவருடைய கர்ச்சிப்பு அதெல்லாம் கொடுத்து அப்படியே உடனே பயங்கர சுகமாயி போச்சு. இந்த பெல்ட்டு போட்டாக்கா கைவிட்டு போட சுகமாயிடுமா? இல்லை, கர்த்தர் அப்படி செய்கிறார். எப்போ அவங்க வசனத்தை கவனமாக கேட்டாங்களோ அப்போ கண்டிப்பாக கர்த்தர் அவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை விசேஷித்த அற்புதங்களை கர்த்தர் செய்தார். நீங்கள் கூட வசனத்தை படிங்க, வசனத்தை தியானிச்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் கண்டிப்பாக விசேஷித்த அற்புதத்தை அவர் செய்வார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கிட்டார். எல்லாம் புறஜாதி ஜனங்க, இயேசு பற்றி தெரியாதவங்க, ரட்சிப்பு பற்றி அறியாதவங்க. இதில் அவர் பேர் கொர்நேலியு. அவர் பெரிய ஆஃபீஸர், வீட்டுக்கு அதிபதி. ஆனால் அவர் பக்தியாகிறார். என்னன்னா ரொம்ப வேதத்தை வாசிப்பார், ஜெபம் பண்ணுவார். அது மட்டும் இல்லை, தான தர்மம் பண்ணுவாராம். அவர் பண்ண ஜெபம் அவர் பண்ண தான தர்மம் பரலோகம் கேட்டுச்சு. அதனால் கர்த்தர் பார்த்தாரு, இன்னும் கர்த்தர் இயேசு ஏற்றுக்கொள் ரட்சிக்கப்படலையேன்னு சொல்லிட்டு ஒரு தேவ தூதன் பிரதிட்சமாக தரிசனமாகி பேசி, கொர்நேலியு ஜெபம் தான தர்மம் பரலோகத்துக்கு போயிடுச்சு. இப்போ அவர் தான் நினச்சிருக்கிறாரு, நீ பேதுன்னு ஒரு சீஷங்கிறாரு. வீட்டு அட்ரஸ் எல்லாம் க்ளீனாக கொடுத்து நீங்கள் போய் கூட்டின்னு வசனம் கேளுங்கன்னா அவர் போய் அதே மாதிரி ஆட்களை அனுப்பிச்சு அவங்க வசனத்தை கேட்டாங்க. சொந்தக்காரர் பந்துக்கள்
எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு வசனம் கேட்டாங்க. அவங்க எல்லாரும் வசனத்தை கேட்கும் போதே அவங்க மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கிட்டார். இந்த வசனத்தை கேட்கறதுல அவ்வளோ வல்லமை. பரிசுத்த அபிஷேகம் கண்டிப்பா எல்லாருக்கும் தேவை, உங்களுக்கும் தேவை. பரிசுத்தத்துல நம்ம நீதியில நடத்துறவர் அவர் தான், ஆலோசனை கொடுக்குறவர் அவர் தான். அவர் உங்களுக்கு அபிஷேகம் வேணும்னு சொன்னா வசனத்தை நல்லா படிங்க, தியானிங்க. உங்களுக்கு கத்தர் முக்கியமா அப்போஸ்தலர் நடபடி நல்லா படிங்க. படிக்கும் போதே கத்தர் கண்டிப்பா உங்களை அபிஷேகிப்பார். ஆவின் அபிஷேகம் நமக்கு இருக்குமானா எல்லா ஆசீர்வாதமும் கத்தர் நம்மோட கூட இருந்து அவர் நம்ம போதித்து நடத்துவார். அது மட்டும் இல்ல, லூக்கா 10:39 அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். அதுல லூக்கா 10:40 மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படிக்கு அவளுக்கு செய்யும் என்றாள். அதே 41 லூக்கா 10:41 இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். பெத்தானியாவில் 2 சகோதரியும் ஒரு சகோதரன் இருக்கிறாங்க. அந்த குடும்பத்துல மார்த்தா, மரியாள், லாசரு. அவங்க கத்தர் ரொம்ப நேசித்தார். அவங்க வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அதுல மரியாள் இருக்கிறா பாருங்க. உடனே மார்த்தா அக்கா கூப்பிட்டு வான்னு கூப்பிட்டு உட்கார வச்சு அவருக்கு என்ன ஆகாரம் செய்யணும், என்ன கொடுக்கணும், அன்பா நேசிப்பா, உபசரிப்பா. ஆனா இந்த மரியாள் என்ன பண்ணா, கத்திரி பாத்துல உட்காந்துருவா. உட்காந்துட்டு எவ்வளவு நேரம் வசனம் சொல்ல கேட்டுனே இருப்பான். இப்போ ஏன் கதேசுவே அவர் சொல்லுங்க போதகரே, எங்க தங்கச்சிக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் தனியா கஷ்டப்படுறல, வேலை செய்ய அவளுக்கு உதவி செய்ய சொல்லுங்கன்னு அவர் சொன்னாரு. ஆமா போமான்னு அப்படி சொல்ல, மாத்தாளே அநேக காரியங்களை கொடுத்து கவலைப்பட்டு கலங்குற, தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டான்னு சொன்னான். இப்போ நம்ம கூட வசனத்தை படிச்சு தியானிச்சு அப்படி பார்த்து அதிக நேரம் வசனத்தை தியானிக்கிறதுக்கு இடம் கொடுங்க, நேரத்தை செலவிடுங்க. உங்க நல்ல பங்கு நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க. நல்ல பங்குன்னு சொல்லும் போது உங்களுக்கு என்ன பண்ண, படிப்பு வேணுமா, வேலை வேணுமா, இல்லை திருமணத்துக்கு கனவு வேணுமா, மனைவி வேணுமா, பிள்ளைகளுடைய சமாதானம் வேணுமா, இல்லை பிரச்சனை போகணுமா, வியாதி போகணுமா, எல்லாம் நல்ல பங்கு. இதெல்லாம் கத்தர் தருவார். எப்போ தருவாரு? அப்படி பார்த்து உட்கார்ந்து வசனத்தை தியானித்தன்னு வச்சுன்னா அப்போ இந்த நல்ல பங்கு ஆசீர்வாதங்களாம் கிடைக்கும். அதனால உங்களுக்கு இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா இயேசு வசனத்தை வாசிங்க, தியானிங்க, அதுபடி நடங்க. உங்களை கத்தர் ஆசீர்வதிப்பாரு. நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசியதான பரம்பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி துதிக்கிற ஐயா. வசனம் எவ்வளவு ஜீவனுள்ள வசனம் என்பதை நாங்கள் கேட்டோம்ப்பா. அதை யாருமே அழிக்க முடியாதப்பா. அந்த வசனத்தை நாங்கள் கேட்கும் போது, தியானிக்கும் போது எங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்கள் வைத்திருக்கிறீங்கப்பா. அந்த ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ள இப்படி பார்த்துல அமர்ந்திருக்க, காத்திருக்க, இந்த வசனத்தை தியானித்து அதன்படி நடக்க இதை கேட்கிற ஒவ்வொருக்கும் கிருபை தாங்க. கண்ணீர், கவலை, வியாதி, வேதனை, பிரச்சனை, ஐயோ போராட்டம், கடன் தொல்லை, இந்த மாதிரி பல காரியங்களை சிக்குண்டு கவலைப்பட்டு கொடுக்குறவளா இந்த வசனத்தை கேட்குறாங்கப்பா. இந்த வசனத்தை கேட்கும் போது நீங்க ஒரு அற்புதம் செய்யுங்க. வசனத்தை கேட்கும் போது நீங்க அற்புதம் செய்து அந்த எல்லா பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்குமால முடியும். அதனால இந்த நாள்ல இதுவரையிலும் வசனத்தையே படிக்காத, வசனத்தையே தியானிக்காத இருக்கிற யாரா இருந்தாலும் நீங்க அவர்களோடு பேசுனீங்கப்பா. இந்த நாளிலிருந்து வசனத்தை உட்கார்ந்து பார்த்து அமர்ந்திருந்து படிக்கும் போது நீங்க அவர்களோடு பேசுங்க. அவளோட பிரச்சனையிலிருந்து விடுதலை தாங்க, அற்புதம் செய்யுங்க. இப்பொழுதே தாங்கப்பா. என்ன பிரச்சனையா இருந்தாலும் உமால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்து ஆசீர்வாதம் தந்து ஆண்டவரே, பிள்ளை தாங்க, திருமணம் ஆகாததுக்கு திருமண காரியங்களை ஒழுங்கு பண்ணி தாங்க. என்ன பிரச்சனை, என்ன வியாதி, என்ன வேதனையா இருந்தாலும் உமால் சரி செய்யாது முடியாது ஒன்றும் இல்லை. ஆனா வசனத்தை தியானிக்கன்னு சொல்றீங்க. வசனத்தை கேட்க, தியானிக்க பிள்ளைகளுக்கு கிருபை தாங்க. அற்புதம் செய்யுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. இப்பொழுதே ஒரு அற்புதம் செய்யுங்க. நாமத்தை மயப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குமானா மற்றவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ.